பெண் ஒருவர் வந்து இந்த காவடி எடுக்கிறார் பாருங்க. தூக்கு காவடி ஒன்று வந்திருக்குது பாருங்க. ஆலயத்துடைய முன்றில் நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பால் குடங்கள் ஏந்தி வருகின்ற அந்த காட்சியை எத்தனை வருஷமா செய்றீங்க? நாங்கள் 3 வருஷமா செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தொண்டமனாறு செல்லச்சின்னதியான் ஆலயத்தினுடைய முன்றில் வந்து நிற்கிறோம். வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நாள் காலை திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளையும் ஆலயத்துடைய முன்றில் வந்து பாருங்க, ஏராளமான பக்தர்கள் இந்த வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. பாருங்க, இப்போ தூக்கு காவடி ஒன்று வந்திருக்குது பாருங்க. ஆலயத்துடைய முன்றில் நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க, சிறப்பாக இருக்குது. ஆலயம் முழுவதும் நிறைந்த மக்கள் நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். தூக்கு காவடி வந்து இப்போ தான் வந்திருக்குது, வந்து இப்போ இறக்குறதுக்காக நிற்கிறாங்க பாருங்க. பாருங்கோ, கற்பூரங்கள் வந்து கொளுத்தி தேங்காய்கள் உடைத்து தங்களுடைய வழிபாடுகளை இங்கே ஈடுபடுறதாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆலயத்தினுடைய பூஜைக்கான மணி அங்கே எழுப்பப்படுகிறது பாருங்க. ஆலயத்தினுடைய முன்றல் பரப்பிலே சிறுவனர்களுடைய காவடி ஆட்டத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் பாருங்க. துள்ளி துள்ளி ஆடும். அப்படிதான் காவடி தோல் ஆடணும். ஆடுங்க ஆடுங்க. ஐயா வந்துட்டார். என்ன சுடுதோ? ஐயா இன்றைக்கு 5வது குத்துக்கு வரணுமே. 6வது முருகாடே தமிழன் மண்டையெல்லாம் உலக நாட்டில் அந்தந்த நாட்டில் பூமியில உருள வைத்து இயற்கை அழிவில் அழிக்கிறேன் பாரடா. டே முருகா பாட்டா, தமிழனை அந்தந்த நாட்டில் வைத்து மண்ணாக்கி குவிப்பேன். பாருங்க, அடிக்கிற வெயிலுக்குலையும் பாருங்க அடியோர் ரங்க பிரசனம் வந்து செய்கிற காட்சி. அப்படியே இங்கே எழுதுனா எங்கட ஐயா சுடுமணலை வந்து தலையில் வந்து போட்டு ஏற்கனவே ஐயாவை வந்து பார்த்துக்கிறீங்க. இருந்தாலும் திருவிழா காலங்களில் வந்து ஒருக்கா பாருங்க ஐயாவை. ஆலயத்தினுடைய உள்புறத்தில் வந்து நிற்கிறோம் பாருங்க. ஏராளமான பக்தர்கள் இங்கே வழிபாடுகளில் ஈடுபடுகிற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சொற்ப வேளையில் இங்கே பூஜை வழிபாடுகள் வந்து இடம்பெற இருக்கின்றது. அதையும் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
ஆலயத்துடைய உள்பகுதிகளில் இங்கே போலீஸார் தங்களுடைய கடமைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். உள் வளாகத்தில் எல்லாமே வந்து நிறைந்த மக்கள் நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வழிபாடுகளை வந்து தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க பிள்ளையார் ஆலயத்தில். பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள் வந்து பாருங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஆலயம் முழுவதும் நிறைந்த பக்தர்கள் இங்கே வழிபாடுகளில் ஈடுபடுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. பாருங்க, இன்றைய நாளிலே வேல் பெருமானுக்கு அங்கே புதிதாக ஒரு குடை ஒன்று அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அடியோரால் பாருங்க. இப்போது கும்ப நீர் சுற்றி வருகின்ற அந்த நிகழ்வை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் பாருங்க. பாருங்க, உள்வீதி வளம் வந்து இப்பொழுது கும்ப நீர் ஊற்றுகின்ற அந்த நிகழ்வு வந்து இப்பொழுது இடம்பெறுகின்றது. வேல் பெருமானுக்கு அங்கே கும்ப நீர் ஊற்றப்படுகிறது. அங்கே வேல் பெருமானுக்கு பிரதான கும்பம் அங்கே ஊற்றப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாக அங்கே தீப தூபங்களும் வந்து காட்டப்படுகின்ற காட்சியை வந்து பார்க்கலாம்.
காவடி அழகாக இருக்குது. தந்தையோடையன்னு சொல்லி நினைக்கிறேன். க்யூட்டாக இருக்குது. ஆலயம் முழுவதும் பாருங்க காவடிகளால் வந்து நிரம்பி வழிகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறோம். பாருங்க காவடிகளை வந்து இப்போ இறக்கி கொண்டு இருக்கிறாங்க. செல்லச்சென்னையுடைய வைரவர் ஆலயத்திலிருந்து இப்பொழுது காவடிகள் வந்து எடுப்பதற்காக இங்கே தயாராக இருக்கின்ற நிலைமையை தயாராக இருக்கின்றதை வந்து காணக்கூடிய இருக்குது. பாருங்க பாருங்க ஆலயத்தினுடைய முண்டல் பரப்புக்கு இங்கே பால் குடங்கள் ஏந்தி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க வரிசை கிரமமாக 3 பெண்கள் பாருங்க வைரவர் ஆலயத்திலிருந்து இப்பொழுது காவடிகள் பால்குட பவனிகள் வந்து ஏந்துகின்ற அந்த காட்சி. பெண் ஒருவர் வந்து இந்த காவடி எடுக்கிறார். பாருங்க
ஆலயத்தினுடைய உள் பகுதியில் வந்து இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்க எவ்வளோ மக்கள் பக்தர்கள் இந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அன்னதானம் எல்லோருக்குமே சுட சுட அன்னதானம் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். பாருங்க எல்லாமே ஆவி பறக்க சுட சுட சோறு, பால் கறி, பாருங்க உருளைக்கிழங்கு கறி, பருப்பு எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் சுட சுட அவங்க வந்து செஞ்சுட்டுருக்காங்க. என்ன அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இதான் மேலே இதான் பேர் ஐயா. இப்போ இங்கே மேலே செய்றீங்களா? இஞ்சான் பேர் செய்கிறேன். மக்களுக்காக தொண்டு செய்றீங்க? தொண்டு செய்கிறோம். முருகனுக்காக முருகனுக்காக தொண்டு செய்றீங்க? தொண்டு செய்கிறோம். முருகனுக்கு என்ன எவ்வளவு இதை விரும்பி பண்ணுறீங்க? இப்போ 100 பேர் 1000 2000 பேருக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எத்தனை வருஷமா செய்றீங்க? நாங்கள் 3 வருஷமாக செய்கிறோம். செய்கிறோம். நீங்கள் இப்போ தான் 3 வருஷமா சரியா அண்ணன் என்ன மாதிரி என்னண்ணா நீங்கள் எத்தனை வருஷமா செய்றீங்க? நான் இப்போ குறைந்த ஒரு வருஷமாக தான் வந்திருக்கேன். பாருங்க அண்ணா வந்து 7 வருஷமாம், இவர் வந்து 3 வருஷமாம் முருகனுக்காக மக்களுக்காக வந்து இந்த அன்னதான தொண்டை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை வந்து செய்யக்கல உங்களுக்கு மனசில் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. நல்ல சந்தோஷம், நல்ல விருப்பம், நல்ல இதாக இருக்குது. முருகனுக்காக கூட அதை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன வேலை செய்கிறோம். மக்களும் நல்லா இருக்குது. அதில் செய்து அடிச்சு விடுங்க அவருக்கு. ஓகே ஓகே இங்கே பாருங்க தொடர்ச்சியாக அப்படியே மக்கள் இங்கே வரிசை கிரமமாக வந்து நின்று பாருங்க அன்னதானத்தை வந்து வாங்கி கொண்டு கொண்டிருக்கிறாங்க. ஓகே இப்போ காலை பூஜை மதிய பூஜை எல்லாமே வந்து முடிச்சு கொண்டு இப்போ சாப்பிட்றதுக்காக வளமையாக நாங்கள் போகிற மோகன் மண்டபத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இப்போ ஆலயத்தை நோக்கி நிறைய பக்தர்கள் போய் கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இன்றைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வளமையாகவே வெள்ளிக்கிழமை நல்ல சனமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு 1 மணித்தியாலம் லைன் நின்று வந்து போகிறோம். நாங்கள் இன்றைக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 1.5 மணித்தியாலம் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். உண்மையிலே இந்த ஆலமரங்கள், அரச மரங்கள், பழைய காலத்து வருஷக்கணக்கான 100கணக்கான மரங்கள் வந்து இருக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். மரங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எங்கட மக்களை ஆக்கள் சரியன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த மரங்கள் எல்லாம் இருக்கிறது இவ்வளவோ நல்ல ஒரு விஷயம். 100 வருடங்கள் 200 வருடங்கள் பழமையான இந்த மரங்கள் இங்கே பாருங்க வரிசையில் நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பெண்கள் கூட தான் அஞ்சால பக்கம் தான் வரிசை அதிகமாக இருக்குது. ஆண்கள் பக்கத்தில் அங்கே வரிசை வந்து குறைவு. ஓகே சந்நிதியான் ஆச்சிரமம் பெண்கள் பக்கம் வந்து பார்க்கல கொஞ்சம் விட்டு கொண்டு இருக்கிறாங்க. உள்ளே இன்றைய பேர் வந்து நிற்கணும். ஆக்கள் போய் கொண்டிருக்கணும் சாப்பிட்றதுக்காக. இங்கே ஆண்கள் பக்கம் வந்து குறைவு, அதனால் பரவாயில்லை. அடுத்த கட்டமே நாங்கள் போயிடலாம். பாரதெல்லாம் வடக்கல என்ன சொல்லுது 2ஆம் நாள் தரிசனம் அப்படி இருக்கு. தரிசனம் அப்படி இருக்கு. சனம் அப்படி சனம் அப்போ நடந்துருக்கு பாருங்க. அவங்கள பக்கம் முழுக்க அதில் வருது. சுட சுட சோறு கரை
சாப்பிடட்டோம். என்ன சூடப்பா சூடு. ஐயோ வாழையில் எங்கேயும் வச்சு ஓகே ஒரு மாதிரி சாப்பிட்டாச்சு. இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த மர நிழலுக்குள்ள அடிக்கிற வெயிலுக்கு எல்லோரும் நின்று கச்சாஞ்சா அப்படின்னா சிறப்பான பஜனைகள் வந்து இடம்பெற்று கொடுக்க அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
இதற்கோரீடில்லை இதற்கோரீடில்லை முதல் பிள்ளை இவனுக்கு மூத்த பிள்ளை எதிலும் முன்னின்று காப்பதிலே இவற்கோரீடில்லை துதிக்கை யானை தோற்றமோ துதிக்கை யானை முகல் தோற்றமோ ஓம் உருவம் எதற்கும் தொடக்கம் என இதுக்கும் எழில் வடிவம் எதற்கும் தொடக்கம் என இதுக்கும் எழில் வடிவம் முதல் பிள்ளை சிவனுக்கு மூத்த பிள்ளை எதிலும் முன்னின்று காப்பதிலே இவர் கோரீடில்லை இவர் கோரீடில்லை அகங்காரம் உடைந்தால்தான் அமிர்தம் கிடைக்கும் என்று சிதறுகின்ற தேங்காய் செங்கனையில் இருக்கும் அகங்காரம் உடைந்தால்தான் அமிர்தம் கிடைக்கும் என்று சிதறுகின்ற தேங்காய் செங்கனையில் இருக்கும் அண்டங்கள் அவர் வயிற்றில் அண்டத்தில் அவர் நின்று அண்டங்கள் அவர் வயிற்றில் அண்டத்தில் அவர் நின்று அந்த மோதகம் என்னும் தில்வண்ணம் உணர்த்தும் அந்த மோதகம் என்னும் தில்வண்ணம் உணர்த்தும் முதல் பிள்ளை சிவனுக்கு மூத்த பிள்ளை எதிலும் முன்னின்று காப்பதிலே இதற்கோரீடில்லை இதற்கோ